நான் வரமாட்டேன், நீயும் வராத. நம்ம கெட்டு சின்ன பின்னமா போறது தான் நம்ம சொந்தக்காருக்கு வேணாம். அதை எதுக்கு நம்ம பண்ணக்கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சா லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். வா. இந்த மாதிரி நேரத்துல வீரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? செத்துடலாம். பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, கூலிக்காரனா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, ஏமாத்தணும். மணி டெஸ்கம் ஈஸி சார். 2 கையும் 2 காலும் ஒழுங்கா இருந்தாலே காலிக்கிறவ பொழைக்க தெரியாதான் சார். வழியே உள்ளவையே லட்சியத்தை தள்ளி வையே. வாழ்க்கையில் அன்பு பாசங்கிறது முக்கியம் இல்லைண்ணே. நம்மக்கிட்ட கட்டுக்கிட்ட துட்டு இருந்தா போதும்ண்ணே. வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழலாம்ண்ணே. டேய் தம்பி, ஸ்டெப் தான் கஷ்டம், மற்றது இல்லாமல் கஷ்டமாக தான் இருக்கு. எப்படியோ விட்டுரு, திருப்பி வந்துடாத. நம்மளாம் வரணும்னு எவனும் கேட்கல. உன்னால முடியாது, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ பெருசாக தடி வாங்க போற, இன்னும் நீ சாகலையா அப்படிங்கிற நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்றதுக்கு தான் இங்கே யாருமே இல்லை. செத்துடலாமான் இருக்கிறவன்ட்ட ஒரு வார்த்தை இந்த மாதிரி சொல்லி பாருங்க, அடுத்த நாளே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் நடக்கும். நம்பிக்கையோட பேசுறது தான் இங்கே பல பேர் சீரழிறதுக்கு காரணமாக இருக்குது. நீ வா வாத்தியாரே, ரோஸுக்கு முன்னாடி உனக்கு பாடையை கட்டிடுறேன். என்னை யாரும் அடிக்க முடியாது, ஏன்னா எனக்கு 72 வயசு. சினிமாவில் பஞ்சு டைலாக் இல்லை தம்பி, இது குடல் டைலாக். குடல் டைலாக். 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. 1 டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. ரோட்லேயே நடந்து போகிறேன், நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்க, ஒரு சின்ன கல் தட்டி விழுந்துட்ட, ஓ முச்சி இல்லை முழங்கா முச்சி, கல்லில் பட்டு உடஞ்சி ரத்தம் வெளியில் வருது, நல்ல சிகப்பு ரத்தம். நல்ல அழகான பொம்பளை ஒன்று உன்னை அப்படியே தூக்குது. நீ முழங்கால் பார்த்து பொம்பளை பார்ப்பே, இல்லை பொம்பளை பார்த்து முழங்கால் பார்ப்பே? எதை முதல்ல பார்ப்பேன்? நான் பொம்பளையே தான் பார்ப்பேன். உலகின் தலை சிறந்த சொல் முடியாது. மூடிட்டு இருப்போம். இது அவனுங்க ஆட்டம். நம்ம எதிர்த்தாப்புல நின்னோம், நம்மளை சோழியை முடிச்சிருவானுங்க. நீ யாரையும் அடிக்காத கபிலா, செத்துருவ. குத்துனவன் நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாது, ஆனா குத்துனது கத்தியால இல்லை.